கரும்பே இல்லாமல் கரும்பு ஜூஸ் அட்டகாசமான சுவையில் வீட்டிலே எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே கரும்பு ஜூஸ் போலவே இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு முதல்ல மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து நல்லா இடிச்சுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினாவை அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் புதினாவோட ஸ்மெல் தான் அதிகமாக வரும். கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு எலுமிச்சைப்பழம், நல்ல பெரிய சைஸ் எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஐஸ் வாட்டரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு பிறகு இப்போ தேவையான அளவுக்கு ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் கட்டியோ கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இன்ஸ்டண்ட்டாக கரும்பு ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கரும்பு ஜூஸை சர்வ் பண்ணும்போது ஒரு டம்ளரில் தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இன்ஸ்டன்ட் கரும்பு ஜூஸை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான கரும்பு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த சம்மருக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு இந்த ரெசிபின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.